அந்த ரன் எப்படி உருவாயிடுச்சுன்னு அது பெரிய ஸ்டோரி. லுங்கிசாமி நான் எப்படி மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் மாதவன் எப்படி கேஸ்டிங் பண்ணோம். அப்படி ரன்னு சொன்ன கதை சொல்லும்போது இந்த ஸ்ரீகாந்த்னு ரோஜா கூட்டம் அவர் அப்போ தான் நடிக்கிறார். அவர் தான் ஃபோட்டோ கொண்டு வந்து லிங்குசாமி வந்து எனக்கு காமிச்சிட்டு இவர் தான் ஹீரோ இதான் கதைன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் மாதவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், மாதவன் ஓகேனா பண்ணுவான்னு சொல்லி நான் தான் உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணி மாதவனுக்கு சொன்னேன். சார் சொன்னார், சார் நான் ஒரு 3 கதை கேட்டேன் சார், நான் ஆள் அனுப்புகிறேன். நான் ஒரு கதை கேட்டேன், இது கேளுங்க அப்படின்னு அனுப்பிச்சேன். கேட்ட உடனே சூப்பர் சார் நல்லா இருக்குன்ட்டு அப்படி தான் சஜஷன் பண்ணேன். அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் சார். பட் நீங்கள் வந்து ஒரு 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 ஆனந்தம் படம் பண்ணார், என்னை மீட் பண்ணதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் டைட்டிலில் இருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அப்புறம் பீட்டர் ஹெயின் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கேமராமேன் ஜீவாலேருந்து எல்லாமே என்னுடைய இன்வால்மெண்ட் என்னோட சஜஷனில் தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ரன்னு வைக்க தோணுச்சு உங்களுக்கு? ரன்னன் டைட்டில் இல்லை, ஏன் எதனால் ரன்னு இருக்கணும்னு தோணுச்சு? என்னன்னா ஆக்சுவலி அந்த கதை பிரகாரம் வந்து அவர் வீட்டுக்கு போய் வில்லன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவார் மாதவன். நாளைக்கு 9 மணிக்கு வரேன்டா, உன் தங்கச்சி தூக்குறாங்க, சேலஞ்ச், நேருக்கு நேர், அமர்க்கலாம், இல்லை ரன், இப்படி டைட்டில் வேணும் தவிர அவர் ஃபஸ்ட்டு சொன்னதே டைட்டில் பிடிச்சிருக்காங்க. நான் சொல்லி நாளைக்கு படம் பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ரன்னு சொல்லி டைட்டில் நான் தான் சொன்னேன். சொல்லி அந்த ஸ்பீட் லெட்டரிங்லேருந்து லோகோலேருந்து அப்படி தான் ஃபாண்ட் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம்.